மரம் வந்து பூமியில நிலைச்சு பூமியை சார்ந்திராவிட்டால் மரம் வளர முடியாது. அப்ப நாங்கள் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி அவர் தன்னை போல தன்னை பார்த்து எங்களை உருவாக்கினபடியால் நாங்கள் அந்த ஆவியாகிய தேவனை நோக்கி தேவனை சார்ந்து வாழ்ந்தால்தான் நாங்கள் மிகுந்த கனியை அந்த இடத்துல இருந்து மிகுந்த கனியை கொடுக்க முடியும். அதனால உங்கள் அனைவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்டர்நெட் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் நீங்கள் கேட்கிற உங்கள் அனைவரையும் கூட இந்த வார்த்தை உங்களை எல்லா இடுக்கங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதிலை உண்டாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நேராக தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். கலாத்தியருடைய நிருபத்தில் நீங்கள் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். எல்லாரும் வேத புத்தகம் கொண்டு வந்திருக்கிறீங்க, வேத புத்தகம் கொண்டு வந்திருக்கிறோம். அவர் அனைவரும் இந்த நாட்களில் அந்த கலாத்தியருடைய நிருபத்தில் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை யாரும் எடுத்து வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. வேற எல்லாவற்றுக்கும் பிரமாணம் உண்டு. ஆனா இந்த ஆவின் கனிக்குரிய பிரமாணம், இந்த சொல்லப்பட்ட இந்த 9 சுவைகள் காணப்படுது. நாங்கள் நினைக்கிறோம் ஆவியின் கனிகள் என்றுதான் நாங்கள் வழக்கமாக எங்களோட சொல் வழக்கத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆவியின் கனிகளை நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனி ஒன்றுதான். ஆனால் அதனுடைய சுவை அது 9 விதமாக காணப்படுகிறது. சுவைதான் அநேகம், ஆனால் கனி ஒன்றுதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கனி ஒன்றுதான், கனிகள் அல்ல, கனி ஒன்றுதான். அது ஆவியானவர் தான் அந்த ஆவியின் கனியை அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கொடுக்க வேண்டும். அதுபடியாத்தான் இந்த மறுபடியும் நீங்கள் யாவரும் எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒன்றுமே இல்லை. அப்ப இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இந்த பொது மொழிபெயர்ப்புல இதை நாங்கள் உற்று நோக்குவோமானால், இப்படிப்பட்டவைகளுக்கு எதிரான திருச்சட்டம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பொது மொழிபெயர்ப்புல பார்க்கிறோம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான திருச்சட்டம் தேவனால கொடுக்கப்படுகிற அது பிரமாணம், அது திருச்சட்டம் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரு சட்டங்கள் ஒன்றுமே இதுக்கு எதிராக இல்லையா, இந்த சுவைகளுக்கு எதிராக. ரைட், நாங்கள் பார்ப்போம். அப்ப இது என்னன்னு சொன்னா கனி ஒன்றுதான், ஆனா அதோட சுவைகள் தான் வெவ்வேறாக காணப்படுகிறது. ஆவின் கனி சுய முயற்சியினால் உருவாக்கப்படுகிறது அல்ல. நாங்கள் ஆவின் கனியை எங்களோட சுய பலத்தினால, மாம்ச பலத்தினால நான் அந்த என்னுடைய சரீரத்தை இப்படி வருத்தி அல்லது என்னுடைய வாழ்க்கையில இப்படியான ஒரு நிலவரத்தை உண்டு பண்ணி ஒரு அப்படியா தேவனுக்காக ஏதாவது சொல்லி எங்களோட சரீரத்தை மாய்த்து கனியை உருவாக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இது வாழ்வின் வளர்ச்சியில, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியினாலதான் இந்த கனி உருவாக்கப்படும். ஆவின் கனி ஆவியானவர் தான் அதை கொடுக்க முடியும். ஆவியின் கனியை யார் கொடுக்க முடியும்? சொல்லுங்க, ஆவியின் கனியை யார் கொடுக்க முடியும்? ஆவியானவர் தான். ஆனபடியா மாமரத்தின் கனி, மாமரத்தின் விதைய விதைத்தால் அது என்ன கனி கொடுக்கும்? மாங்கனி கொடுக்கும். அது மாதிரி நெல்லிக்காயில நெல்லி விதை விதைத்தால் நெல்லிக்கனி உருவாகும். அதுபோல உதாரணமாக நாங்கள் எந்த விதையை விதைக்கிறோமோ அந்த விதைக்குரிய மரத்தை தேவன் அதை தோன்றி அதுக்குரிய கனியை நாங்கள் புசிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்.
ஒரு மரத்துல 2-3 விதமான கனி இருக்கா? ஒரு மரத்துல அப்பிள் கனியும் ஒரே மரத்துல அப்பிள் கனியும் மாங்கனியும் கொய்யா கனியும் உருவாகுதா? இல்ல. ஒரு மரத்துல ஒரு கனி தான், ஒரு விதமான கனி தான். ஆனா கனிகளில வித்தியாசம் இருக்கு. இப்ப ஒரு நெல்லிக்காயை நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம்னு சொன்னா அந்த நெல்லிக்காயில முதலாவது கடித்த உடனே உங்களோட வாயில என்ன வருது? ஒரு புளிப்புத்தன்மை வருது இல்லையா? ஒரு புளிப்புத்தன்மை. அந்த நெல்லிக்காயில சாற்றை அதை ருசித்து அதை சப்பும் போது அதுக்கு பின்பாக ஒரு துவர்ப்பு தன்மை வருது இல்லையா? துவர்ப்பு தன்மை வருது. அதை முழுமையாக விழுங்கின பின்பு ஒரு இனிப்பு தன்மையான இது சுவை. அப்ப இந்த நெல்லிக்காயில இந்த 3 விதமான சுவைகள் நாங்க காணக்கூடியதா இல்லையா? அது போல பாவக்காயில பார்த்தாலும் அங்க பாவக்காயில கைக்குது, அதுல அந்த ஆழத்துல நடுப்பகுதியில் இருக்கிற சிவப்பு கலரான அந்த இதை ருசித்தால் அது ஒரு இனிப்புத்தன்மையாக இருக்குது. அப்ப கனிகளில வித்தியாசமான சுவைகளோட தான் காணப்படுது. ஆனால் ஒரு மரத்துல பல கனிகள் உருவாகாது, பல இனமான கனிகள் உருவாக்கப்பட முடியாது. ஆகவே ஆவியானவர் தான் இருந்து எங்களுக்குள்ள கனிகளை விளைவிக்கிற தேவனாய் இருக்கிறார். சரியா? சகல கனிகளும், அதான் சகல கனிகள், பலவிதமான மரங்கள் காணப்படும், சுபாவங்கள் காணப்படுது இல்லையா? அப்ப முதல்ல நாங்கள் உலக பிரகாரமாக கனியை பார்ப்போம். ஆவியின் கனியை நாங்கள் வைத்துட்டு முதல் உலக பிரகாரமாக கனி உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த கனியை எப்படி உருவாக்க முடியும்? எப்படி உருவாக்க முடியும்? அந்த கனிக்கான விதை விதைக்கப்பட வேண்டும். முதலாவது கனிக்கான விதை விதைக்கப்படணும். வடிவா கேட்கணும். நான் கேள்வி கேட்பேன், இதை தொடர்ந்து நான் அதை சொல்ல சொல்லுவேன். சரிதானே? ஆனபடியா முதலாவது கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் ஒரு மாங்கனி எடுத்து பார்ப்போம். மாங்கனிக்கு விதை விதைக்கப்பட வேணும். எங்க விதைக்கப்பட வேணும்? மண்ணில விதைக்கப்பட வேணும். இது உலக பிரகாரமான விதை. அப்ப இந்த மாங்கனி விதைக்கப்பட வேணும். அப்ப விதைப்பு விதை என்றா என்னன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பார்ப்போம். வாசியுங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். விதை யாராம்? தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியம் நிறைந்த, அதாவது தேவனுடைய விதை தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நிலத்தில ஒரு நல்ல நிலத்தை தேர்வு செய்து அந்த விதையை நாங்கள் விதைக்கிறோம். தேவனுடைய வசனமான அந்த விதையை நாங்கள் விதைத்துக் கொள்றோம். யோவான் 17:12 வாசியும். தேவனுடைய வார்த்தையா இருக்குது. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனமா இருக்குது. அது ஆவியானவரால எழுதி கொடுக்கப்பட்ட வசனமா இருக்குது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? ஆவியாகவும் அது ஜீவனாகவும் இருக்கிறது வேதத்திலே பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறபடியால் தேவனுடைய ஆவியானவர் தாமே அந்த வார்த்தையை எழுதி கொடுக்கப்பட்டபடியால் இந்த வார்த்தை அது ஜீவன் உள்ளதா இருக்கிறபடியால் இந்த விதையை நான் ஒரு நல்ல நிலத்தில் விதைச்சிட்டோம்னு சொன்னா அந்த விதை எப்படியும் முளைக்கத்தான் வேணும், கட்டாயம் முளைக்கத்தான் வேணும். நிறைய வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமில்லை, அதுல ஒவ்வொரு நாளும் அல்ல பயிற்சிக்க வேணும். முதலாவது நாங்கள் விதையை விதைக்கிறோம். அந்த விதை விதைக்க விட்ட உடனே அங்கே தண்ணீர் ஊற்றப்பட வேணும். அங்கே தண்ணீர் ஊற்றும் போது அங்கே என்ன நடக்கிறது? அந்த விதைக்கு கீழே வேரும் மேலே தண்டும் உருவாகுது இல்லையா? மேல கீழே வேரும் மேலே தண்டும் உருவாகுது. மேலே தண்டு ஒரு அடி அல்ல அரை அடி உயரத்துல வந்த பிறகு கிளைகள் அங்கே உருவாகுது. அந்த கிளைகளுக்கு பின்பாக அங்கே இலைகள் உருவாகுது. இலைகள் வந்ததற்கு பின்பாக அங்கே பூக்கப்படுது. அங்கே பூத்த பின்பு அங்கே காய்கள் அந்த பூவில காய்கள் காணப்படுது. அந்த காய்க்கு பின்பாக தான் கனி உருவாகுது. ஆமே, இது ஒரு உலக பிரகாரமாக ஒரு மரத்தை ஒரு செடியை வைத்து அதில் கனியை பெறுவதற்கான ஒரு செயல் திட்டம் தான் இந்த திட்டம். அது போலதான் ஆவிக்குரிய திட்டமும் ஒன்று இருக்கிறது. ஆவிக்குரிய திட்டமும் ஒன்று இருக்குது. அனுபடியாதான் இந்த விதையை நாங்கள் தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பாய் இருக்குது. விதை தேவனுடைய வசனம். இந்த தேவனுடைய வசனம் என்கிற இந்த விதையை
ஏராளமாக நாங்கள் கேட்டுக்கொள்ளணும். விதை ஏராளமாக அந்த விதைகளை அதை விதைக்கப்படும். விதை எங்களுக்கு ஏராளமாக இருக்கு. அந்த விதையை நல்ல நிலத்தில் நாங்கள் விதைப்போம்னு சொன்னால் அது ஏராளமான பலன்களை கொடுக்கத்தக்கதாக அந்த விதை உருவாகும். முதலாவது தண்ணீர், அடுத்தது விதையை விதைத்து தண்ணீர் ஊற்றப்படும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 32வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. வானகங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். அதாவது மழையானது இளம் பயிர்கள் மேல பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ரைட். அனபடியா தேவனுடைய வார்த்தை போதனையாக மழையாக இறக்கப்பட வேண்டும். அந்த தண்ணீராக அந்த விதைக்கு ஊற்றினால்தான் அந்த விதை முளைத்து அங்கே கீழே முளை வந்து இரண்டாவது அங்கே அந்த விதை வேர் உருவாகும் போதே மேல் தண்டு அங்கு ஒரே நேரத்தில் உருவாக்கப்படும். ரெண்டும் உருவாக்கப்படும், ஒரே நேரத்தில் உருவாக்கப்படும். வேர் மட்டும் வந்து அதுக்கு பின்புதான் மேல முளதள்ளு மண்டல ரெண்டும் ஒரே நேரத்தில் அங்கே காணப்படுது. அப்ப இந்த வேர் உருவாதத்துக்கும் தண்டு வெளியே வந்து அந்த மரத்துக்குரிய சாயலான அந்த தண்டு வெளியே வர்றதுக்கு என்ன பொழியப்பட வேணும்? உபதேசம் என்கிறதான தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த உபதேசம் என்கிறதான அந்த மழை அந்த விதையின் மேல பெய்யப்பட வேணும். பொழியப்பட்டால்தான் அது செழிப்பாக வளர முடியும். இல்லையா? முதல்ல என்ன சொல்லியிருந்தேன்? முதல் விதை விதைக்கப்பட வேணும். அந்த விதை வந்து தேவனுடைய வசனம். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உபதேசம் என்கிற அந்த மழை அதுக்கு மேல பொழிந்தால்தான் அங்கே வேரும் அடி மரமும் அங்கே உருவாக்கப்படும். ஆமென். இந்த நாட்களில் நீங்கள் நேரங்கள் காலங்களை ஒதுக்கி தேவனுடைய போதனைகளை கேட்கறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஒரு போதனை, அங்கே புதன்கிழமை வேத பாடம், அங்கே சனிக்கிழமையில அங்கே விடுதலை ஜப கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள் சொல்லி பல விதமான போதனைகள் கொடுக்கப்படுது. பல விதமான போதனைகள், அந்த விதமான போதனைகளை நீங்கள் அந்த நீர் உங்களுக்கு ஊற்றப்பட்டால்தான் உங்களோட விதைகள் அந்த மரத்துக்கான ஆவியின் கனி கொடுக்கிறதுக்கான அந்த விதை அழகாக நேர்த்தியாக ஒழுங்கும் கிரமமாக அது வளர்த்தெடுக்க முடியும். இல்ல எனக்கு அந்த தண்ணீர் விதைக்கிறதுக்கு மாத்திரம் தண்ணீர் ஊற்றப்பட்டா காணும் அங்கால முளைப்பேன் என்று சொன்னா முளைக்குமா? முளைத்து என்ன செய்யும்? அது கருகி போயிடும். அந்த வசனம் கருகி போயிடும். அப்படியா? யோவான் 17:17 வாசிங்க. திருப்பி வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப உம்முடைய வார்த்தையே சத்தியம். உம்முடைய வசனத்தினால பரிசுத்தமாக்குங்கள். உம்முடைய சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப இந்த அநேக சத்தியத்துல நீங்கள் காணப்பட வேணும். அந்த அநேக சத்தியம் என்னத்தை சொல்லுது? அதுல அன்பை குறிச்சு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா? அன்பை குறிச்ச ஒரு போதனை, சந்தோஷத்தை குறிச்ச ஒரு போதனை, நீடிய பொறுமையை குறிச்ச ஒரு போதனை, நற்குணத்தை குறிச்சான போதனை, தயவை குறிச்ச பொறுமை, இச்சையடக்கம் என்கிற அந்த அது ஒவ்வொன்றையும் குறித்ததான போதனைகளை அந்த மழையாக உங்களுக்கு ஊற்றப்படும் போதுதான் அந்த சத்திய போதனைகளை நீங்க கேட்டு 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 அதிலே நனைந்து ஊறி எழும்பும் போது ஒரு நல்ல விருட்சமாக, ஒரு நல்ல செடியாக, அல்லது நல்ல ஒரு கொடியாக நீங்க கனி தரக்கூடிய விதத்தில முளைக்கத்தக்கதான மழை என்கிற அந்த உபதேசம் அங்கே அதை உள்வாங்கி அதை எடுத்துக்கொள்ளும் போதுதான் அந்த விதை பூரணமான நல்ல நிலைக்கு முளைத்தெழும்பக்கூடியதாக காணப்படும். விளங்குதா உங்களுக்கு? ஆனபடியா தேவனுடைய வார்த்தை அது சத்தியம். பலவிதமான சத்தியம் இருக்கு. பலவிதமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஏன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டோட அந்த மழை பொழியா எனக்கு வேணாம், இந்த சத்தியம் வேணாம், எனக்கு நான் பார்க்காத சத்தியமா, நான் கேட்காத அறிவுரைகளா என்று சொல்லி எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்துவோமே ஆனால் அங்கால முளை திரும்ப முடியாது. ஆனா முளை திரும்ப முடியாது. அப்ப கேட்கிற விதத்தில தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்குது. சரியா? ஒன்று முள்ளுள்ள இடத்துல, அதாவது கற்பாறையா வழி அருகே விதைக்கப்பட்ட விதையும் இருக்குது. அதை போல கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏனோதான் ஒன்று வந்திருந்து ஏதோ இந்த காதால கேட்டு அந்த காதால விட்டுட்டு இந்த இடத்திலே விட்டுட்டு போக கூடிய, அதை உங்களை யாரையும் இதுல குற்றப்படுத்தி சொல்லல, பொதுவான சொல்றேன், வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளை போலவும் காணப்படுவார்கள். அங்கே கற்பாறையில விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யும்னா உடனடியாக சந்தோஷமாக தேவனுடைய வார்த்தை என்ன இப்படி சொல்லுதுன்னு சொல்லி அதை ஆச்சரியமாக அதை விபரமாக அதை கேட்டுட்டு அங்கே முளை அதாவது வேர் விட முடியாது. கற்பாறையில வேர் விட முடியுமோ? விட முடியாது. அந்த கற்பாறை மேலே இருக்கிற கொஞ்சம் மண்ணுல மாத்திரம் தன்னுடைய வேரை விட்டுட்டு அங்கே அந்த உஷ்ணமும் அந்த வெயிலும் அந்த சூடும் தாங்க முடியாமல் அது கருகி விடும். ஆனபடியா கற்பாறையில விதைக்கப்பட்ட விதையை போலவும் அநேகர் காணப்படலாம். அடுத்தது முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையை போலவும் காணப்படும். இந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையை போல நாங்கள் காணப்படக்கூடாது. அவங்க வருவாங்க, ஒரு நோக்கத்தோட தான் வருவாங்க. தங்களுக்கு தேவை தங்களோட பிரச்சனைகள், தங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பாங்க. இந்த பிரச்சனையை மாத்திரம் தான் நோக்கி பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுது, எங்களுக்குள்ள என்ன சுபாவம் கட்டி எழுப்பப்படணும், எங்களுக்கு விதைக்கப்படுற விதைகள், அந்த ஊற்றப்படுற தண்ணீர் அது என்னத்தை குறித்து சொல்லப்படுதுன்ற அந்த விவரம் தெரியாம ஏனோதான் ஒன்று வாழ்ந்து தங்களோட குறிக்கோளோட தங்களோட பிரச்சனையை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த நோக்கி பார்த்து அதற்கு பின்பு அவங்க போய்விடுவாங்க. இது முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவர்கள். நான்காவதாக நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை, அதுவும் சொல்லுது 30, 60, 100 பலன் கொடுக்கும். நல்ல நிலம், நல்ல விதை, தேவனுடைய வார்த்தை நல்ல வார்த்தை, விதை நல்ல நிலம். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டதும் அது 30 கொடுக்கணும், 100 தானே பலன் கொடுக்க வேணும். அப்ப 100 பலன் கொடுக்க வேண்டிய அந்த விதை 30, 60 கொடுக்குது. அதுல யாரு கேட்க, அவன் என்ன விதத்துல, என்ன நிலவரத்துல, என்ன மனநிலையில இருந்து கேட்கிறானோ அவன் ஆண்டவற்ற பிள்ளை தான், தேவனுடைய பிள்ளை தான், தேவனுடைய அந்த நல்ல விதை தான், நல்ல நிலம் தான். ஆனால் அவன் கேட்கிறதுல தான் அந்த விதைந்த பலன் இருக்குது. அப்ப என்ன நிலையிலிருந்து கேட்கிறாங்களோ அந்த நிலைக்கு ஒன்று 30 கொடுக்க முடியும், 60 கொடுக்க முடியும். ஆனால் தேவன் விரும்புறது 100 நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனபடியால்தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்ய வேணும்? உங்களிடத்துல வரும்போது ஆமேன் ஆமேன், இது என்ன குறித்து தான் இந்த வார்த்தை வருது, இந்த வார்த்தை என்ன குறித்து வருதுன்னு சொல்லி ஆமேன் என்று அதை விசுவாசத்தோட நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க என்றால் அதை நீங்க உன்னிப்பாக கவனமாக அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை கேட்டு அதுக்கு ஆமேன் சொல்லுகிறீர்கள் என்றதான் அதுல அர்த்தம். அந்த ஆமேன் சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அது 100 பலனை உங்களுக்கு தரும். அந்த போதனையில வர்ற அந்த மழை முழுவதும் உங்களோட விதைகளில, உங்களோட செடிகளில அது ஊற்றப்படும் போது நீங்கள் அதிக பலனை நீங்கள் கொடுக்க முடியும். ஆமேன். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப விதை விதைக்கப்பட வேணும், தேவ வசனம் என்ற விதை விதைக்கப்பட வேணும், சத்தியம் என்கிற போதனையான நீர் ஊற்றப்பட வேணும். இப்ப என்ன நடக்க போதுண்டா, அங்கே வேர் பற்றி பிடிக்க வேணும், அங்கே முளை மேல தண்டு எழுப்ப வேணும். அதுபடியா 55ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கும். 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மாரியும் உறைந்த மழையும் வாசிக்கும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவனத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வறுமையோ என்னத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்.
அப்ப மாரியும் உறைந்த மலையும், மாறி இருந்தா அது மலையை குறிக்குது, உறைந்த மலை என்பது அது பனியை குறிக்கிறது. அப்ப இந்த மாரியும் உறைந்த மலையும் என்றா பனியும் மலையும் வானத்திலே இறங்கி பூமியை நினைக்குது. ஏப்ரல் மாதம், இந்த சித்திர மாதம், ஏப்ரல் மாதம் எல்லா மழையும் பெஞ்சு முடிஞ்சிடும். அதுக்கு பின்பாக ஒரு கோடை காலம் என்றதான ஒரு வறட்சி காலம் வருது. இந்த வறட்சி காலம் வந்து அடுத்த பருவமழை வரும் வரைக்கும் இந்த தேசமே புல் பூண்டெல்லாம் கருகி அப்படியே வெறும் வெட்டாந்தரையாக காணப்படும் இல்லையா? மாடு கால்நடைகளுக்கு கூட, மாடுகள் ஆடுகளுக்கு கூட தீவனம் இல்லாதபடிக்கு அது காய்ந்து தீந்து போயிருக்கு. அந்த குறிப்பிட்ட மாதங்களில், அந்த கோடை காலங்களில் தீந்து போயிடும். ஆனா முதல் மழையான இந்த மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கும் போது எப்படி இந்த முளைக்குது, இந்த புல்லுகள் பூண்டுகள் எல்லாம் பார்த்து அடுத்த இன்றைக்கு மழை பெய்ந்தா அடுத்த நாள் பார்த்தா சின்ன சின்ன முளையாக அப்படியே எழும்பி அந்த வாரத்துகள் அப்படியே ஒரு காடு மாதிரி இந்த புல்லு பூண்டுகள் எல்லாம் அப்படியே முளைத்திடும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதுல விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்துக்கு அவ்வளவு செயல்பாடு, அவ்வளவு சக்தி இருக்குமானால் நாங்கள் விதைக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை விதைக்கிற அந்த விதை அங்கே ஆவிக்குரிய நல்ல வளர்ச்சியை, கனி கொடுக்கத்தக்கான நல்ல மரத்தை, நல்ல செடியை, நல்ல கொடியை அங்கே உருவாக்கிவிடும். ஆமென். ஆனபடியா உபதேசம் ஒவ்வொரு காலகட்டம், அதாவது இப்ப விதைச்சாச்சு, அங்கே தண்ணி பாய்ச்சியாச்சு, தண்ணீர் பாய்ச்சும் போது வேர் உருவாகுது. வேர் உருவாகுற அதே சந்தர்ப்பத்தில் அங்கே அடிமரம் உருவாக்கப்படுது. அந்த மரத்திலிருந்து கிளை தோன்றுது. அப்ப இப்படியே ஒவ்வொரு பருவ கட்டத்திலும் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உபதேச எங்களுக்கு கொடுக்கப்படணும் இல்லையா? இல்ல நான் 2 வருஷத்துக்கு இந்த உபதேசத்தை கேட்டா காரணம், அதுக்கு பின்பு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த உபதேசம் காணும், அதுல நான் வாழ்வேன்னு சொல்றார்கள். கலத்தோசத்துக்கு ஏழுமா வாழ முடியுமா? என்னத்துக்கு சமனா இருக்குண்டா, இப்ப மரம் விதைய விதைச்சிட்டோம், மண்ணுக்குள்ள விதைய விதைச்சிட்டோம், அதுக்கு தண்ணியை ஊத்திட்டோம், இப்ப தண்டு உருவாகி கிளைகளோட எழுப்பிட்டு போதுமா? அது அவ்வளவுக்கு தண்ணி காணுமா? ஊட்டாம விடலாமா? விடலாமா? இல்ல, ஊற்றத்தான் வேணும். இந்த தண்ணி என்ன சொல்றது? போதனை, தேவனுடைய சத்தியம் என்கிற போதனை. அப்ப இந்த சத்தியம் என்கிற போதனை இந்த பருவத்திலையும் கூட ஊற்றப்படத்தான் வேணும். இல்ல இப்ப நான் கிளைகள் வந்துட்டு அதுல நேர்த்தியான இலைகள் எல்லாம் வந்துட்டு இதோட நிறுத்தலாமா? காய்ந்து போயிடும். இல்ல அது பூக்க வழிகிட்டு அந்த பூவுல கனி உருவாகிட்டு, அந்த கனி பூவுல காய் உருவாகிட்டு, காயில கனி உருவாகிட்டு, ரைட், இந்த வருஷம் நல்ல ஒரு கனி எங்களுக்கு தந்துட்டு இதோட மழையை நிப்பாட்டலாமா? அந்த தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டலாமா? நிப்பாட்ட முடியாது. அந்த மரத்துடைய ஆயுசு காலம் முழுவதும் அங்கே தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை நாங்கள் கடைசி எங்களை கண்களை மூடும் அந்த நேரம் வரைக்கும் தேவனுடைய உபதேசத்தை கேட்கிறவர்களாக கடைசி வரைக்கும் எங்கதான் போனாலும், எந்த கூட்டத்துக்கு போனாலும், எந்த இடத்துல போனாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவற விடாமல் தேவனுடைய உபதேசம் என்கிற இந்த சத்திய மலையை உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு முறையும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் நீங்க வாழ்ந்து அதற்கான பலனை கொடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஒரு முறை கனி கொடுத்துட்டோம் என்றுட்டு எனக்கு தெரியாத உபதேசமா, நான் பார்க்காத ஊழியர்களான்னு சொல்லி எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவோமே என்றால் எங்களோட நிலவம் ஐயோ என்ற கட்டத்துக்கு தான் உருவாகும் இல்லையா? அதாவது பரிதாபமான நிலவரத்துல தள்ளப்பட வேண்டிய கட்டம். இந்த மனுஷன் நல்லா எழுப்பி பிரகாசித்தாரே, நல்லா ஆண்டவர சத்தியத்தை சொல்லி கொண்டிருந்தாரே, அவருடைய வாழ்க்கையில நல்ல குணாதிசயங்கள் இருந்ததே, நல்ல கனி காணப்பட்டதே என்று சொல்லலாம். நடந்ததா இருந்ததா இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் தன்னுடைய மேட்டிமையினாலும் பெருமையினாலும் என்ன செய்துவிட்டார்? நான் கேட்காத சத்தியமா, எனக்கு தெரியாத சத்தியமா, இது என்ன எந்த நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாண்டு அவர் தன்னுடைய
என்ன சொல்றது, ஒரு சலிப்படைந்து அந்த போதனையை அந்த சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிறுத்தி விடுவாரானால் அவருக்கு ஊற்றப்படுகிற, அவர் வளர்றதுக்கு ஊற்றப்படுகிற அந்த நீர் அங்கே நிறுத்தப்பட்ட உடனே அவர் கருகி வாடி போக வெளிக்கிட்டுருவார். கருகி வாடி அந்த மரம் பட்டு போக வேண்டிய நிலவரத்துக்கு உருவாக்கப்படும். ஏன்னா பட்டு போக வேண்டிய நிலவரத்துக்கு உருவாக்கப்படும். அந்த மரம் எவ்வளவுக்கு கனி கொடுக்க முடியுமோ அதுல ஆயுசு நாட்கள் எவ்வளவு காலமா இருந்தாலும் அவ்வளவு நாட்களும் அங்கே அந்த மரத்துக்கு ஜீவ போதனை என்கிறான அந்த சத்தியம் என்கிற போதனை அங்கே கொடுக்கப்பட வேண்டும். அந்த போதனையில தான் அந்த மரமா இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் வாழ்ந்து கடைசி வரைக்கும் கர்த்தருக்கென்று அவர் கேட்ட பாத்திரமாக காணப்படும். விளங்குதா உங்களுக்கு? அப்படி என்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்க போதனைகளை தேவன ஊழியக்காரர் கொடுக்கிற போதனைகளை தட்டி விடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு இனிமையாக செழிப்பான போதனையை ஊழியக்காரர் கொடுப்பார். சரியா? சில சந்தர்ப்பத்தில் உங்களை ஒரு சிச்சிக்கிறதான ஒரு உங்களை குறித்து பேசுறது போல உபதேசம் கொடுக்கப்படும். அப்ப ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வாதத்துக்குரிய போதனைகளை போதிக்க நல்லா காது திறக்கப்பட்டு அதை கேட்டு ஆமென் என்று சொல்லிக்கொண்டு அங்கே காணப்படும். உங்களை சிச்சிக்கிறது, உங்களுடைய குறைகளை சில நேரம் சொல்லி கொடுக்கிற நேரத்துல அப்படி என்று போட்டு காதை இறுக்கி அடைத்து கொண்டு காணப்பட்டுவார்கள். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பனுக்கு தான் உங்களுடைய நிலவரம் என்னன்றதை கர்த்தர் காண்பிப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பனுக்கு ஊழியக்காரனுக்கு தான் கர்த்தர் உங்களோட நிலவரங்களை காண்பிப்பார். திராட்சை தோட்டக்காரன் பிதாவா இருக்கிறார். அந்த தோட்டத்துல நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக வந்திருக்கிறோம். அந்த செடி வாடி இருக்குதா, அந்த செடி பச்சைத்தன்மை இல்லாமல் வெளுத்து போன நிலவரத்துல இருக்குதாண்டா, அதுக்கு அந்த தண்ணீர் பாய்ச்சும் போது உரம் என்கிற அந்த யூரியாவோ அதுக்கான பசலைய போட்டு அவன் தான் அந்த மேய்ப்பன், அந்த வேலைக்காரன் தான் அங்க நீர் பாய்ச்ச வேணும். அப்ப அதுல குறைகள், அது வெளுத்து போய் பழுத்து போன நிலவரத்துல ஒரு மரம் செடி கொடி இருக்குமானால் அதுக்கு என்ன பிழை இருக்கு, அதுக்கு என்ன குறைவு இருக்குன்ற அந்த ஊழியக்காரனுக்கு அந்த வேலைக்காரனுக்கு தான் தெரியும். ஆனபடியாக தான் அவன் அதற்கான பசலையோ அதற்கான மருந்துகளை அடித்து தண்ணியை பாய்ச்சும் போது அங்கே அது செழிப்பான நிறைவான பலனை அந்த செடி கொடுக்க முடியும். ஆகையால் உங்களுக்கு கொடுக்கப்படுற உபதேசத்தை நீங்க அசட்டை பண்ணாதபடிக்கு நல்லதா வந்தா என்ன, உங்களை குறித்து குற்றப்படுத்துறதா வந்தான, வெட்டி கொத்துறது போல வந்தான, அதை நீங்க முழு மனதோட ஏற்று உங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்தி அந்த உபதேசத்துக்கு கிடக்கும் போது எல்லா விதத்திலும் சரியான முறையில உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டு போறதுக்கு தேவன் ஊழியக்காரரை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். 53வது அதிகாரம், எசாயா 53வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இப்ப இதுல என்ன செய்ய வேணும்? அதுக்கு முன்பு தானியேல வாசிங்க. தானியேல 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. இப்ப தண்டு வந்துட்டது, தண்டும் செடி இதுவும் வந்திருக்கு. வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். தானியேல் பழைய ஏற்பாட்டுல இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கும் மட்டும் இருக்கட்டும் என்று. சரி, அப்ப என்ன சொல்லிருக்கு? வேரும், திரும்பி வாசிங்க, வேரும் அடிமரமும், இது ரெண்டும் ஒன்றாகத்தான் சேர்த்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. வேரும் அடிமரமும். இப்ப விதை விதைத்த உடனே, நான் டக்குன்னு உங்களுக்கு குயிக்கா சொல்றேன், விதை விதைத்த உடனே என்ன வளருது? வேர் தனியா ஒரு டைம் வேர் உருவாக்கி அதுக்கு பிறகு வேர் நல்லா பற்றி பிடிச்ச பிறகுதான் அதுல இருந்து துளிர் விட்டு அங்க மேல தண்டு வருமா? இல்ல, ஒரே நேரத்துல வேரும் தண்டும் உருவாகுது. ஆனபடியால் வேரும் தண்டும் என்று ஒன்றாகத்தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஆனபடியால் வாசிங்க சகரியா இல்ல எசாயா 53:2 வாசிங்க. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கின்ற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக அவர் எழும்புகிறார். யார் எழும்புகிறார்? யாரை குறித்து
பழைய ஏற்பாட்டுல ஏசாயா எழுதுகிறார். யாரை குறித்து? அங்கே இயேசுவானவரை குறித்து தான் அங்கே காணப்படுது. இயேசுவானவர் வேர் போல பற்றி பிடிக்கிறவர்களாக உங்களோட வாழ்க்கையில காணப்படும். அவர்ல தான் நீங்கள் நினைத்து அங்கே வளர வேண்டும். அடுத்தது வாசிங்க நேரம் போது சகரியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆமென். சொல்லுங்க. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இப்போ கிளை எனப்பட்ட ஒரு தாசனை நான் வரப்பண்ணுவேன். இப்ப கிளையாக யார் வருகிறாராம்? யாரை குறித்து சொல்லுது? இயேசுவை குறித்து. நம்ம பழைய ஏற்பாட்டுல சகரியா சொல்லுற கிளை என்கிற அந்த இயேசு அவர் புறப்படுவார், வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அடுத்த வாசிங்க ரோமர் 11வது அதிகாரம் 24 வசனம். நான் குயிக்கா உங்களுக்கு முடிக்க பிரயாசப்படுறேன். ரோமர் 11வது அதிகாரம் 24வது வசனம். சுபாவத்தின்படியே படியா கேளுங்க. சுபாவத்தின்படியே காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு. நீங்க யாரா இருந்தீங்க முதல்? காட்டு ஒலிவ மரம். காட்டு ஒலிவ மரம் பலனற்று போன மரம், பலனற்ற மரம். காட்டு மரம் என்று சொல்றது அது பலன் கொடுக்காத மரம். அந்த மரத்திலிருந்து வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் படியா கேட்கணும். இதான் உங்களோட விஷயம். சரி, சுபாவத்துக்கு விரோதமாய் ஆமென், நல்ல ஒலிவ மரத்திலே நீங்கள் ஒட்டப்பட்டீங்க. அந்த கிளைய வெட்டி அங்கே நல்ல ஒலிவ மரத்திலே உங்களை ஒட்டப்பட்டிருக்கு. வாசிங்க. சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுபாவத்துக்கு விரோதமா இதெல்லாம் செய்யக்கூடாது, சரியா? ஆனா சுபாவத்துக்கு விரோதமாக தேவன் உங்களுக்காக இறங்கி இந்த பூமிக்கு வந்து அவர் செய்த கிரியை தான் இந்த காரியம். சொல்லுங்க, வாசிங்க. சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயமல்ல. அப்ப என்ன சொல்ற? சுபாவ கிளை. முதல் கிளை என்று சொல்ற நேரம் இயேசுவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிளைக்கு இப்ப என்ன பெயர் கொடுக்கப்படுது? சுபாவம் என்கிறது. சுபாவம். அப்ப இயேசுவுடைய சுபாவம் என்கிற கிளை உங்களில உருவாக ஆரம்பிக்கும். என்ன நடக்குமா? இப்ப விதை விதைக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய வசனம் என்கிற விதை விதைக்கப்படுது. அங்கே சத்தியம் என்கிற அந்த மழை உங்களுக்கு உங்கள் மேல ஊற்றப்படுது. அங்கே அடுத்தது வேரும் தண்டுமாக முளை எழும்புறது. அங்கே வேர் தண்டில உங்களுக்கு கிளைகள் உருவாக்கப்படுது. அந்த கிளை அங்கே சுபாவம், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சுபாவம் என்கிற அந்த கிளை உங்களுக்கு உருவாக்கப்படுகிறது. ஆமென். தானியேல் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அடுத்த நேரம் அப்ப இப்ப கிளை உருவாக்கப்பட்டாச்சு. இப்ப என்ன கட்டத்தில் ஆவிக்குரிய செடி காணப்படுது? கிளை என்ற கட்டத்தில் வந்து நிற்குது. கிளை தேவனுடைய இயேசுடைய சுபாவத்தினால உருவாகுறதுதான் கிளை. விளங்குதா? அது இப்ப கிளை வந்துட்டுது. கிளைக்குல அந்த தண்டுகளில இப்ப இலை உருவாக வேணும். இந்த இலை வாசிங்க. அதன் இலைகள் நேர்த்தியும். ஆமென். அப்ப அதன் இலைகள் நேர்த்தி. அதே அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அப்ப இதுலயும் அதுதான், நேர்த்தியாக அந்த இலைகள் காணப்படுமா. ஆவிக்குரிய அந்த மரத்துடைய இலைகள் அங்கே நேர்த்தியாக ஒழுங்கும் கிரமமாக காணப்படும். சரியா? ஒழுங்கும் கிரமமாக அங்கே காணப்படும். அப்ப நேர்த்தியான வாழ்க்கை தேவனுடைய சுபாவம் என்கிற கிளை உங்களுக்கு தோண்டுமானால், தேவனுடைய சுபாவம் என்கிற அந்த கிளை உங்களுடைய வாழ்க்கையில தோண்டுமானால், நீங்கள் நேர்த்தியான இலைகளை விட்டு அங்கே ஒரு நிழல் தருகிற செடியை போல, நிழல் தருகிற மரத்தை போல அங்கே காணப்படுவீங்க.
இப்ப உங்களோட நேர்த்தியான வாழ்க்கை எப்படி காணப்படும்னு சொன்னா, உங்களோட நிழலில வந்து அந்த வெயில போற ஆட்கள் எல்லாம் வந்து உங்களோட நிழல்ல என்ன செய்வாங்களா, வந்து கொஞ்சம் ஓய்வெடுப்பாங்களாம். ஐயோ இந்த வீட்டுல வந்துட்டு போனாலே சமாதானமா இருக்குது, இந்த வீட்டில் இருக்கிற இந்த ஆட்களோட பேசினாலே எங்களுக்கு ஒரு விடுதலையா இருக்கு, ஒரு ஆறுதலா இருக்குது, எங்களுடைய துக்கத்தில் இருக்கிற ஒரு சமாதானத்தை எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலவரம் உருவாக்கப்படும். இல்ல உங்களோட வீட்டுக்கு வரவே பிடிக்கல, உங்களோட முகத்தை பார்க்கவே பிடிக்கலண்டா உங்களுடைய கிளைகளில இலைகள் இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களோட இடத்துல வந்து இழைப்பாரவோ அவங்களோட இடத்திலிருந்து தங்குறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அங்க அந்த என்ன சொல்றது, அந்த இலை இல்லாத மரம் என்ன சொல்றது, இலை இல்லாத மரம் சொல்லுங்க, இலைகள் இல்லாத மரம் பட்ட மரம் போல, அல்லது இலை இல்லாத மரங்களும் இருக்கு. அப்ப இலை இல்லாத மரம் நீங்க நிழலே கொடுக்க மாட்டீங்க, ஒரு காலமும் நிழல் கொடுக்க மாட்டீங்க. மற்றவர்களுக்கு ஓய்வோ ஆறுதலோ, மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக உங்களோட வாழ்க்கை காணப்படாது. அது நேர்த்தி இல்லை. அந்த வாழ்க்கை வந்து என்ன நேர்த்தி, உங்களோட கதைச்சிட்டு போனாலே மன நிறைவா இருக்குது, எங்களோட பிரச்சனை பாதி பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு சொல்ற அளவுக்கு தான் ஜனங்கள் சொல்லக்கூடியதா இருக்குமே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மரத்துல இலைகளோட, அது நேர்த்தியான இலைகளோட நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்பது அது அடையாளமாக காணப்படுகிறது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கை நேர்த்தியாகவும் காட்சியாகவும் சாட்சியாகவும் காணப்படணும். அப்பதான் இலைகள் காணப்படும். இருப்பினும் இந்த இவ்வளவு இருந்தும் இனி இலைகள் வந்தா என்ன நடக்கணும், பூ பூக்க வேணும். இந்த பூ பூக்கும் வாசனை அங்கே பரப்பப்படும். ஒரு பூ பூத்துட்டேன்னு சொன்னா சில இதுல வாசனை வருமா வராதா? அப்ப இந்த வாசனை அடே சும்மா சொல்றேனே, கவசி குளத்துல அல்ல கூமாங்குளத்துல அங்க ஒரு ஜெபிக்கிற கூட்டம் குடும்பம் ஒன்று இருக்குது, அல்ல கோயில் குளத்துல ஒரு ஜெபிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க தெரியும். எந்த தெருவில் இருந்தாலும் இங்க போனா அவங்க எங்களுக்காக ஜெபிப்பாங்க, எங்களை விடுவிப்பாங்கன்னு சொல்ற அந்த வாசனை அவங்களுடைய ஆவிக்குரிய அந்த கனி கொடுக்கிற அந்த மரத்துல காணப்பட வேண்டும். தெரிஞ்சிருக்கோ இந்த இடத்துல போனோம்னு சொன்னா அவங்க எங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஒரு சம்பவம் என்ன நேரம் அப்படிதான் அமைஞ்சா. அப்ப நேரம் சொல்லலாது. ஒரு நாள் சும்மா குறிப்பிட்ட அவசரம் இல்லை, அதுக்காக நாங்கள் எங்களை மேன்மை பாராட்டு பெருமை பாராட்டுறதுக்காக இல்ல. இந்த யுத்தம் நடக்கிற காலத்துல, நாங்கள் யுத்தம் நடக்கிற காலத்துல என்ன செய்யறோம்னா, நாங்க எங்கட வீட்டுல ஒரு நார்மலான வீடு தான் இருந்தது. ஆனா அங்கே ராணுவம் வராங்க, அங்க செல் விழுதுன்னா அந்த 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 கிராமத்துல இருக்கிற அரைவாசி பேர் எங்கட வீட்டுல வந்து பூந்துருவாங்க. ஏன் எங்கட வீடு பிளாட் போட்ட வீடு இல்லை, பாதுகாக்கிறதுக்கு பிளாட் போட்ட வீடு இல்லை. அந்த முகாமில் அவர்களோட இருக்கிற நேரத்துல நாங்கள் ஒரு ஆவிக்குரிய இலங்கை பெந்தோஸ்தே சபையில இருந்தாங்க, ஆவிக்குரியவர்களாக ஒரு வேறுபட்டவர்களாக ஒரு நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் 3 நேரமும் ஜெபிக்கிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை காணப்படும். வேதாமத்தின்படி நாங்கள் வாழுகிறத அந்த ஜனங்கள் பார்த்தாங்க. அப்ப அவங்க பார்த்தாங்க, இவங்களோட போய் இருந்துட்டோம் என்றால் இவங்களை பாதுகாக்கிற தேவன் எங்களையும் பாதுகாத்துருவாருன்னு சொல்லி எங்களோட வீடுகளுக்கு வந்து இருந்துட்டு அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு போவாங்க. அப்ப செல்லடி பட்டான்னு இந்த வேப்பங்குளத்துல நீங்க வேணும்னா தாராளமா கேட்கலாம். அப்படிப்பட்ட நிலவரத்துல தேவன் எங்களை வைத்திருந்தார். அதுக்கு தேவனுக்கு தான் நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால், அவற்ற வாழ்க்கையில இவற்ற வாழ்க்கையில நடந்ததை சொல்லலாது, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துல நடந்ததை நான் ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனபடியா ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள அந்த மனம் வீசும். ஓ இவங்க கிறிஸ்தவங்கள், இவங்க எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை பெற்றுத்தர முடியும், இவங்க எங்களுக்காக ஜெபித்தால் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு பாதுகாப்பு நிலவரத்தை உண்டு பண்ணும்படியாக என்ன செய்தது, அங்கே கொண்டு வந்து அவங்க உட்கார்ந்து போயிடுவாங்க. ரைட். அப்ப இப்ப பூ பூத்துட்டு மனம் மணத்துட்டு நாங்க காட்சியாக சாட்சியாக இருக்கு. இப்ப இந்த காய் காய்க்குது, காயை மட்டும் சாப்பிடலாமா? எங்களுக்கு என்ன வேணும்? பாயத்துல சொல்லுங்க, என்ன வேணும்? இப்ப கனி தான் எங்களோட வாழ்க்கையில் உருவாக்கப்படும். காயோட நிறுத்த முடியாது. காய் வந்துட்டு சொல்லி மழையே நிப்பாட்டலாது. திருப்பியும் சொல்றேன், காய் வந்துட்டு தானே மழையை நிப்பாட்டலாது. அங்கே கனி கொடுக்கப்பட வேண்டும். அங்கே கனிக்கு வாசிங்க. ஆமே. உபாகமம் 33:14. சூரியன் பக்குவப்படுத்து அருமையான கனிகளினாலும்
சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினால். ஆமென். அப்ப இப்ப சூரியன் தான் இந்த காய பக்குவப்படுத்த வேணும். என்ன பக்குவப்படுத்த வேணுமா? சூரியன் பக்குவப்படுத்தணும். சூரியன் சில நேரம் வெயில நிக்க ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டம். அது சரியான உஷ்ணமாயிருக்கும். அது பெரிய நெருப்பு எரிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அதுபோல எங்களோட வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களில சோதனைகள் உருவாக்கப்படலாம். சோதனைகள் வரலாம். சோதனையை சந்திக்காம ஒரு கிறிஸ்தவன் வாழ முடியாது, வர முடியாது இல்லையா? அதுல சுவாரஸ்யமே இருக்காது. அதுல ஒரு இது இல்லாம போய் கொண்டு ஆனபடியா சோதனைகள் சில சந்தர்ப்பத்தில் வரும். அந்த சோதனைக்கு எதிராக நான் ஜெபிச்சு போராடி வெற்றி பெறுற நேரத்துல தான் எங்களோட ஜீவியமான கம்பீரமான கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கையில அந்த தன்மை உங்களுக்கும் புரியும், மற்றவர்களுக்கும் புரியும். இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டோம்னா அவங்க ஜெபிச்சிருக்காங்க, அவங்க தேவனை நம்பி இருந்தாங்க, விசுவாசிச்சிருந்தாங்க, வெற்றி பெற்றுட்டாங்க. பிசாசு எத்தனையோ தடைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய விசுவாசமும் ஜெபமும் அவர்களை அதெல்லாம் உடைத்தறிந்து அவர்கள் தேவன் மேல வைத்த அந்த உபதேசத்தின் மேல வைத்த அந்த விசுவாசத்துல அவர்கள் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி காண முடியும். அப்ப இந்த சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தால்தான் எங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல கனியை கொடுக்க முடியும். அதுபோல இந்த சூரியன் அந்த காய பக்குவப்படுத்த வேண்டியதா இருக்குது. ஆமா, ரைட். அப்ப இப்ப முடிஞ்சதா? இப்ப திருப்பி நான் ஓடப்படி கேட்கிறேன். என்ன நடந்த? முதலாவது என்ன செய்யணும்? வசனம் என்கிற விதை விதைக்கப்படும். சொல்லுங்க எல்லாரும், வசனம் என்கிற விதை விதைக்கப்பட வேணும். இரண்டாவது, சத்தியம் என்கிற போதனை என்ற மழை தண்ணீர் உங்களுக்கு தொடர்ந்து உங்களோட வாழ்நாள் முழுவதும் அந்த தண்ணீர் ஊற்றப்பட வேணும். சத்தியத்திலே நீங்க நிக்கணும், போதனையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். எனக்கு தெரியும் நாங்கள் விரும்பாப்பா இருந்தவன்டா அங்கே காணப்பட முடியாது. இரண்டாவது. மூன்றாவது, அங்க என்ன நடக்குது? வேரும் தண்டும் உருவாக்கப்படுது. நாலாவது, வேர் தண்டுக்கு பின்பாக கிளைகள் உருவாகுது. கிளைகளுக்கு அடுத்ததாக அங்கே இலைகள் உருவாகுது. இலைகளுக்கு அடுத்ததாக என்ன? பூக்கள் பூக்குது. பூவுக்கு அடுத்தது காய் காய்க்குது. அந்த காய் சூரியனால பக்குவப்படுத்துது. அநேக பிரச்சனைகளால அந்த கனிகள் அங்கே உருவாக்கப்படுது. அப்ப அந்த கனி உங்களோட வாழ்க்கையில காணப்படுது. இந்த கனியை ஒரு தரம் கொடுத்துட்டேன்னு சொல்லி 2வது வருஷத்துல இது போதும், எனக்கு கூட்டப்பட்ட உபதேசம் காணும், எனக்கு தெரியாததா அறியாதான்னு நாங்கள் விட்டுட்டு அசட்டை பண்ணுவோமே இருந்தவென்றால் அங்கே அடுத்தடுத்த மாதத்தில் அப்படியே காஞ்சு அப்படியே எங்களை இருக்கிற காயும் பிஞ்சு காயமாக கொட்டுண்டு ஒன்றுமே இல்லாத கட்டத்துல வந்துடும். எச்சரிக்கையா இருங்க. எங்களோட கண்கள், இந்த பூமியை விட்டு எங்களோட கண்கள் ஜீவ சுவாசம் தேவனிடத்துல போகும் வரைக்கும் இந்த உபதேசம் என்ற மலையை நீங்க தட்டாமல் அசட்ட பண்ணாமல் எங்கேயாவது நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் எவர்கிட்டையாவது நீங்க இதை கற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, இந்த மரம் ஒழுங்கா வளர வேண்டும் என்றால் அந்த எங்க தேவன் உங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல நாட்டினாரோ அந்த இடத்துல நாட்டணும். இந்த இடத்துல உபதேசம் சரியில்லை என்று போட்டு உங்களோட மரத்தை பிடிங்கி கொண்டு போய் இன்னொரு சபையில நாட்டுனா கொஞ்ச நாளைக்கு இருப்பீங்க. அதுல சரியான செழிப்பு இல்லைன்னா இதெல்லாம் சரிவராது இன்னொரு சபையில இன்னொரு உள்ளத்துல கொண்டே இவற்றை உபதேசங்கள் இவற்றை இதுகள் எல்லாம் சரியில்லைன்னு போட்டு இன்னொரு இடத்துல புடுங்கி கொண்டே உங்களோட செடிய உங்களோட மரத்தை நாட்டினா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சொல்லுங்க? வாடி உங்களோட வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிடும். ஆனபடியா கர்த்தர் எதுல உங்களை அழைச்சாரோ, உங்களுக்கு நல்ல உபதேசம் கொடுக்கப்படுது, தேவ ஆவியானவர் சொல்றாரோ அந்த இடத்துல நிலைச்சிருங்க. கண்ட இடங்களிலே நீங்க திரிந்து போய் உங்களோட பலாபலங்களை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. இப்ப நான் பார்ப்போம், சரியா? இந்த ஆவியானவருடைய கனி யார் கொடுக்கணும்? ஆவியின் கனி யார் கொடுக்கணும்? சொல்லுங்க, வாய்த்திறந்து சொல்ல போறீங்க. ஆவியானவர் கொடுக்கணும். இப்ப வாசிப்போம், நாங்கள் வாசிப்போம். ஒரே இன்னொரு 2 வசனம் தான். மரத்தை தேவன் வைக்க வேண்டிய இடத்துல வைத்து அங்க ஒழுங்கா இருந்தா தான் அந்த மரம் செழிப்பாகும். இப்ப நாங்க வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. டக்குன்னு முடியும். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களை
சிறப்புள்ள ஜாதி ஜாதியான பல சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். அப்ப எதை பார்த்து சொன்னாரு? ஜலத்தை பார்த்து அவர் சொல்லுறார், திரளான மச்சங்களையும் திரளான ஜாதி ஜாதியான மீன் இனங்களையும் உருவாக்கப்பட வேண்டும். என்னத்தை பார்த்து சொன்னார்? ஜலம். அப்ப அந்த ஜலத்தில இருந்து உருவாக்கப்பட்ட அந்த மீன்கள் அதெல்லாம் அந்த ஜலம் இல்லாம வாழ முடியுமா? அப்ப அந்த ஜலம் தான் அந்த பாதுகாப்பு கொள்ள முடியும். அதே போல ஆதியாகமம் 17:11 வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும். இப்ப யாரை பார்த்து சொல்ற? பூமியை பார்த்து, நிலத்தை பார்த்து சொல்ற. படியா கேட்டுக்கொள்ளணும், முடியுது. இப்ப என்னத்தை பார்த்து சொல்ற? நிலத்தை பார்த்து, நிலப்பரப்பை பார்த்து சொல்ற. பூமியானது சொல்லுங்க. பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் ஆமென். ஆயிற்று. அப்ப பூமியை பார்த்து தான் மரம் செடி கொடி அதுல இருக்கிற மிருகங்களை குறித்து எல்லாம் தேவன் பூமியில நடமான். பூமிய தங்கி தரிச்சு அந்த பூமி இல்லாமல் அது வாழ முடியாது. மரம் நடும வானத்துக்கும் பூமிக்கு நடுவ நட்டப்பட்டா வளருமா? மரத்தை இல்ல, நான் பூமியில இருந்துதான் உற்பத்தியாக்கப்பட்ட நான், எனக்கு பூமி தேவையில்லை, நான் வானத்துக்கும் பூமிக்கு நடுவா இருக்கிற அந்த மரம் வளர முடியுமா? முடியாது. அது போலதான் பூமியை பார்த்து தேவன் பூமியை பார்த்து மரம் செடி கொடிகளை படைத்தார் என்றால் பூமியை தான் சார்ந்து இருக்கணும். அந்த பூமி தான் அதுக்கான பலனை கொடுக்க முடியும். அப்ப இப்ப எங்களை தேவன் யாரை பார்த்து உருவாக்குறாரா? 1:26 ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆமென். இப்ப யார்கிட்ட சாயலை பார்த்து முதல் அவர் ஜலத்தை பார்த்து பேசுறார், மீன் இனங்கள் உருவாகட்டும். நில பிரதேசத்தை பார்த்து சொல்றார், பூமியை பார்த்து பேசுறார், மரம் செடி கொடிகள் அங்கே மிருகங்கள் உருவாகட்டும் சொல்றார். இப்ப எல்லாவற்றையும் படைத்து விட்டுட்டு எங்களை படைக்கிறதுக்கு அவர் யாரை பார்த்து பேசுறாருன்னா, தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமான்னு சொல்லி அவர் எங்களை உருவாக்கினார். ஆகவே ஆவியின் கனி உருவாக வேண்டுமானால் ஆவியானவரோடு நாங்கள் இருக்க வேண்டும். ஆவியானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவனாய் இருக்கிறார். அப்ப நாங்கள் மரம் வந்து பூமியில நிலைச்சு பூமியை சார்ந்திராவிட்டால் மரம் வளர முடியாது. அப்ப நாங்கள் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி அவர் தன்னை பார்த்து எங்களை உருவாக்கினபடியால் நாங்கள் அந்த ஆவியாகிய தேவனை நோக்கி தேவனை சார்ந்து வாழ்ந்தால் தான் நாங்கள் மிகுந்த கனியை அந்த இடத்துல இருந்து மிகுந்த கனியை கொடுக்க முடியும். விளங்கிட்டா? இப்ப நாங்கள் ஆவியின் கனியை யாரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும்? ஆவியானவரிடத்துல இருந்து. நாங்கள் நல்லபடியா நாங்கள் ஆவியின் கனியை எங்களுடைய சுய பலத்தினால நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அது எங்களுடைய ஆவியான, அதாவது சுய முயற்சினா, சுய கனி என்பது முயற்சியின் விளைவு கிடையாது, அது வளர்ச்சியின் விளைவு. வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. அது முயற்சி. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தமா இருக்க போறோம், நாங்கள் அன்பா இருக்க போறோம் என்று அந்த சகோதரன் எல்லாரோட நாங்கள் அன்பா இருக்க போறோம் என்று எடுக்கிறது தீர்மானம். அது நல்லதுதான். அது மாம்ச பலத்தில அந்த தீர்மானம் எடுத்தோம்டா 24 மணித்தியாலம் வரைக்கும் தக்க வைப்போமோ தெரியாது. ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால், ஆவியானவர் தன்னுடைய கனி அந்த கனியை உங்களுக்குள்ள உருவாக்குவாரானால் உங்களுடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமைத்தான், தயவு என்கிற அந்த 9 கனிகளும், அந்த 9 கனியும் கனி என்கிற அந்த சுவைகளும் அந்த கனியில காணப்படும். ஆமா, விளங்கிட்டா உங்களுக்கு? அதுபடியா இந்த நாட்களில் நாங்கள் வாழ வேண்டும். தேவனுடைய சுபாவத்தை தரித்து அவருடைய கனியை பெற்று அவருடைய அந்த சுவைகளோட நாங்கள் இந்த பூமியில வாழ வேண்டும். கர்த்தர் தாமே எங்களை வழி நடத்துவாராக. அவரோட நாங்கள் இசைந்து இருக்கணும். அவர் தன்னை பார்த்து எங்களை உருவாக்கினபடியால் நாங்கள் அதற்கேற்ற பிரகாரமாக அவரே சார்ந்து அவருடைய உபதேசம் என்கிற அந்த மலையில
அனுதினம் எங்களோட மூச்சு கடைசி மூச்சு வரைக்கும் அந்த அந்த மழையில நாங்கள் நனைந்து அது எங்களை செழிப்பாக்கி எங்களை வளர்த்து கனி தரும் கொடியாக செடியாக மரமாக தேவன் எங்களை மாற்ற போதுமான தேவனாக இருக்கு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.